ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. நேற்றைய தினம் நிறைய செய்திகள், அதில் எந்த செய்தியை இன்று பிரதான செய்தியாக எடுப்பது என்று புரியவில்லை. இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறோம். தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் சென்று அரச நிதியை கையாடல் செய்ததாக கூறப்படக்கூடிய வழக்கு நேற்று நீதிமன்றத்துக்கு வந்தபோது வதந்தி ஃபேக்டரிகளுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருந்தன. இந்த வழக்கில் அரசு சார்பாக, அதாவது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆஜராக மாட்டார் என்று ரணிலின் குடும்ப பத்திரிகையில் வெளியான செய்திகள் அனைத்தும் பொய்யாய் சிறுத்து போய் குறுகி நின்றன. ரணிலுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் முன்னிலையில் மார்ச் மாதம் அளவில் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்தார் திலீப பீரிஸ். அதேவேளை மொபைல் போனை செயலிழக்க செய்துவிட்டு போலீஸ் கைதுக்கு பயந்து ஒளிந்து தெரிந்திருந்த ரணிலின் அன்றைய செயலாளர் சமன் ஏகநாயக்க திடீரென்று நீதிமன்றத்தில் ஆஜரான போது அவரை பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் ரணிலின் சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம் தொடர்பான வழக்கில் 2வது சந்தேக நபராக நீதிமன்றத்தால் அவர் பெயரிடப்பட்டிருக்கிறார். முதலாவது சந்தேக நபர் எப்போதும் போல அற்புத ஜோதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கவின் இந்த வழக்கு திகதி நெருங்க பல தரப்பட்ட கதைகள் தோரணம் கட்டி உலாவச் செய்யப்பட்டன. ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தேறின. ரணில் விகாரைகள் தோறும் ஏறி இறங்கினார். பௌத்த மதத்தை பற்றிய அக்கறையும் கவலையும் அவருக்கு திடீரென்று அதிகமாகியது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்துக்கு நிறப்பூச்சு அடிக்கப்பட்டு பிரித்தோதும் உற்சவங்கள் கூட நடந்தன. திலீப பீரிஸ் சில ஜூனியர் சட்டத்தரணிகளுடன் திருப்பதி சென்றிருப்பதாக ஒரு கதை வழக்கு நடக்க சரியாக ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னர் கட்டவிழ்த்து விடப்பட்டது. உண்மையில் சட்டமா அதிபர் மீது சமூகத்தில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சட்டமா அதிபர் திணைக்களமே ரணிலின் வழக்கில் 2ஆக பிளவுபட்டிருப்பதாக ரணிலின் குடும்ப பத்திரிகை எழுதியிருந்தது. இப்படியெல்லாம் கதைகள் கண்டபடி சுற்றித் திரிந்த நிலையில் அதற்கு ஒரு விடிவு வந்து சேர்ந்திருக்கிறது. ரணிலது லண்டன் பயணம் தனிப்பட்ட ஒன்று என்று திலீப பீரிஸின் வாதத்தை கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்தபோது சுற்றி வர இருந்த ஜேவேவா தொண்டர்கள் தழுதழுக்கும் குரலில் சார் சார் என்று புலம்ப, இன்னும் சிலர் ஆல் தி பெஸ்ட் என்று பரீட்சைக்கு மாணவரை அனுப்புவது போல அனுப்பி வைக்க அரச நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ரணிலும் கைகளை அசைத்தபடி நாடு நகரங்களை வெற்றி கொண்ட மாவீரன் அலெக்சாண்டர் போல நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்தார். வெளியே இருந்த ஜெயவேவா கோஷ்டி உணர்ச்சி வசப்பட்டிருந்தது. இப்படித்தான் இதே நீதிமன்றம் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட போது இந்த கும்பல் இது ஜேவிபி தலைமையகமான பலவத்தையில் எழுதிய தீர்ப்பு என்று கத்தி கூப்பாடு போட்டு நீதிமன்றத்தை அவமதித்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆகஸ்ட் மாதத்தில் இருந்த அளவுக்கு வீரியம் எதுவுமே அடிப்பொடிகளிடம் நேற்றைய தினம் காண கிடைக்கவில்லை. ரணிலுக்கு கடைசி தீர்ப்பு கொடுக்கும் போது மட்டும் காவல்துறை கவனமாக இருந்தால் போதும். இந்த வழக்கு மட்டும் எந்தவித கால தாமதமும் இல்லாமல் இந்த அரசு வாக்குறுதி கொடுத்தது போன்று விசேட நீதிமன்றம் ஒன்றில் தொடர்ச்சியாக நடந்தால் 2 மாதங்களில் முடிந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒன்றும் லசந்த விக்ரமதுங்க, வசீம் தாஜுதீன் வடிவ குற்றமும் ரத்தமும் தெரிக்கும் ஆதாரங்கள் அழிக்கப்பட்ட வழக்கு அல்ல. சாட்சிகள் குன்றொடிக்கப்பட்ட வழக்கும் அல்ல. இந்த அரசு தொடுத்த முதல் விவிஐபி வழக்கு என்று சொல்லலாம். அதுவும் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த வழக்கு. இது பற்றிய மேலதிக விவரங்களை பார்ப்பதற்கு முதல் இந்த வழக்கினுடைய பின்னணியை வேகமாக மீட்டு பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவியின் PhD பட்டமளிப்பு விழா என்ற தனிப்பட்ட பயணத்துக்காக பரிவாரங்களுடன் லண்டன் பயணமாகி வெறும் 36 மணித்தியாலத்தில் 1,66,00,000 ரூபாய் பொது பணத்தை விரயமாக்கியதுதான் ரணில் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது தன்னுடைய சம்பளத்தை போன்ற 160 மடங்கு பெறுமதியான தொகையை ஒரு டிரான்சிட்டுக்காக மனிதர் செலவழித்திருக்கிறார். ரணில் ஒன்றும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல. அவரை பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அன்று பாராளுமன்ற வாக்கெடுப்பின் போது தெரிவு செய்தார்கள். ரணில் மக்களின் பலத்தால் தேர்வு செய்யப்பட்டார் என்று வைப்போம். 2 தவணைகளையும் முடித்துவிட்டு, அதாவது 10 வருடம் ஆட்சி செய்தார் என்றே வைத்துக் கொள்ளலாம். அப்போது கூட அவர் தன்னுடைய சம்பளத்தை எல்லாம் அடுக்கி வைத்து கூட்டினால் 1,20,00,000 தான் தேரும். நிலைமை அப்படி இருக்க ஒரு 1.5 நாளில் எப்படி இவ்வளவு தொகையை செலவழித்தார் என்பதுதான் இந்த வழக்கின் பாரதூரத்தை புரிந்து கொள்ள
முன்வைக்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. அன்று கைதான ரணில் ஒரு நிமிஷமும் சிறையில் இருக்கவில்லை. உடனே சிறைச்சாலை மருத்துவமனைக்கு போனார். அங்கே குளியலறை வசதி சரியில்லை என்றார். கடைசியில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு போய் ஐசியு யூனிட்டில் போய் படுத்துக் கொண்டார். உலகத்தில் உள்ள ஐசியு நோயாளிகள் எல்லாம் பார்த்து பொறாமைப்படும் விதமாக ஒரு காரியமும் செய்தார். முன்னாள் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பற்றிய மிக தடிமனான புத்தகம் ஒன்றையும் தூக்கி கொண்டு தான் வாசிப்பு பிரியன் என்று காட்டிக்கொண்டார். ஐசியூவில் அப்படி ஒரு பாறாங்கல்லு சைஸ் புத்தகத்தை இதுவரை உலகத்தில் யாருமே வைத்திருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் ரணில் என்றால் சும்மாவா, அவர் வைத்திருந்தார். இதேவேளை ரணிலுக்கு என்ன நடந்தது என்று உலகத்துக்கு அறிவிக்கும் பொறுப்பை இப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேசிய மருத்துவமனையின் முன்னாள் துணை பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன ஏற்றிருந்தார். அவர் கிரிக்கெட் ஸ்கோர் சொல்வது போல ரணிலின் நோய் பட்டியலை வாசித்து உலகத்தாருக்கு அதிர்ச்சியை மட்டும் ஊட்டிக் கொண்டிருந்தார். ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக அன்றும் ஆஜராகி இருந்த திலீப பீரிஸ். கியூபாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு 50 லட்சங்களை செலவழித்த ரணில் லண்டனுக்கான தனிப்பட்ட பயணத்துக்கு, அதுவும் தன்னுடைய மனைவியின் PhD பட்டமளிப்பு விழாவுக்கு வெறும் 1.5 நாள் பயணத்துக்கு 1,66,00,000 ரூபாய்களை எப்படி செலவழித்தார் என்று கேள்வி எழுப்பினார். 1982ஆம் ஆண்டின் பொது சொத்து சட்டம் 5(1) படி 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட அரச சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாலோ நட்டம் ஏற்படுத்தினாலோ குறித்த சந்தேக நபரினுடைய வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைத்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய திலீப பீரிஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அந்த விதி பொருந்தும் என்றும் ரணிலை பிணையில் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் ஆணித்தரமாக கூறினார். இதேவேளை ரணில் சார்பாக எழுந்த வழக்கறிஞர் அனுஜ பிரேமரத்ன ரணிலுக்கு அசாதாரண காரணத்துக்காக பிணை வழங்க குறித்த பொது சொத்து சேதார சட்டமூலத்தில் ஏற்பாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி ரணிலிடம் உள்ள நோய் பட்டியலை வாசிக்க தொடங்கினார். ரணிலுக்கு கர்ப்பப்பையில் குறைபாடு மட்டும்தான் சொல்லவில்லை, மற்றபடி விதவிதமான நோய்கள் வாசிக்கப்பட்டன. சமூக ஊடகங்களில் ரணிலின் வியாதிகள் பற்றி விதவிதமான மீம்ஸ்களும் வெடிச்சிரிப்பலைகளும் பரவி கொண்டிருந்த போது ஐசியூவில் ஜூம் தொழில்நுட்பம் வழியாக வழக்கில் ஆஜரான ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்நிலையில்தான் நேற்று இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய பல்வேறு சூழ்ச்சிகள் அரங்கேறின. அதையும் தாண்டி இந்த வழக்கு ஒரு முக்கிய திருப்பத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய நீதிமன்ற நடவடிக்கைகள் சொல்லின. நேற்று இந்த வழக்கு ஆரம்பமான போது எழுந்து நின்ற திலீப பீரிஸ் எங்கே ரணில் என்று கேட்டார். ரணில் தன்னுடைய கூண்டருகே உட்கார்ந்திருந்தார். இவர் இப்படி உட்காரலாமா என்று கேட்டார் திலீப பீரிஸ். உடனே ரணிலின் சட்டத்தரணிகள் அவர் அப்படித்தான், அவரால் உட்கார முடியும் என்றார்கள். ஆனால் இது நீதிமன்றத்தின் சம்பிரதாயத்தை மீறும் செயல் என்று எதிர்வாதம் செய்தார் திலீப பீரிஸ். உடனே நீதிபதியும் தலையிட்டு ரணிலை எழுந்து நிற்குமாறு சொன்னார். புத்தகம் கொண்டு வர மறந்த மாணவனை ஆசிரியர் எழுந்து நிற்க சொல்வது போல அமைந்தது இந்த கூத்து. சிறிது நேரம் ரணில் எழுந்து நின்றுவிட்டு அனுமதியுடன் உட்கார்ந்து கொண்டார். இப்படி ஆரம்பமே அதிரடி சரவெடியாகத்தான் இந்த வழக்கு விசாரணைகள் நேற்று தொடங்கின. திலீப பீரிஸ் 40 நிமிடங்களும் 40 செகண்ட்களும் உரையாற்றியதாக நீதிமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது செய்த அத்தனை செயல்களும் உத்தியோகபூர்வமாகும் என்று ரணிலின் சட்டத்தரணிகள் வாதாட திலீப பீரிஸ் எழுந்து நின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி லண்டன் சென்ற சிஐடியினர் பிரிட்டனில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் அப்போதைய தூதுவர் சரோஜா சிறிசேன உட்பட 13 பேரிடம் விசாரணை நடத்தியதாகவும், இது உத்தியோகபூர்வ விஜயமா அல்லது முறையான அழைப்பிதழின்படி அமைந்த விஜயமா என்று தமக்கு எதுவும் தெரியாது என்று அவர்கள் சிஐடியிடம் வாக்குமூலம் வழங்கியதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பட்டமளிப்பு உற்சவத்துக்கு வந்த ரணில் பால்கனியில் ஒரு கதிரையில் உட்கார்ந்திருந்து விட்டு சென்றதாகவும், ஜனாதிபதியாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் உரையாற்றவில்லை என்றும் தூதரக அதிகாரிகள் சிஐடியிடம் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிஐடியின் பயணம் பற்றி கேள்விப்பட்ட ரணிலின் சட்டத்தரணிகளான அனுஜ பிரேமரத்னவும் ரெனோல் பெரேரா உட்பட 3 ஜனாதிபதி சட்டத்தரணிகளும் வந்து இந்த வழக்கை பற்றி விசாரிக்காமல் தமக்கும் சிஐடிக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் குழப்பி அடிக்க முயன்றார்கள் என்று சொல்லுகிறார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான திலீப பீரிஸ். அதே நேரம் சட்டமா அதிபரின் அனுமதியுடன் தானா இவர்கள் லண்டன் போனார்கள் என்றுதான் அவர்களுடைய கேள்விகள் அமைந்திருந்தனவாம். ரணிலின் சட்டத்தரணியான திலக் மாரப்பன அன்று என்ன சொன்னார்?
லண்டன் போய் விசாரணைகளை நடத்துங்கள் என்றார். அதன்படிதான் சிஐடி அதிகாரிகள் சட்டமா அதிபரின் அனுமதியுடன் லண்டன் போய் விசாரணைகளை நிறைவு செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்றும் திலீப் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கனம் நீதிபதி அவர்களே, இந்த பட்டமளிப்பு உற்சவத்தில் ரணிலை வரவேற்க எந்த ஒரு அரசு தலைவரும் வரவில்லை. இந்த சுற்றுலாவில் ரணிலின் செயலாளரும் இப்போது இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பவருமான சமன் ஏகநாயக்க கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு இது உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல என்று தெரிந்திருக்கிறது. இது உத்தியோகபூர்வ விஜயமாக இருந்தால் இவர்களோடு பயணம் செய்திருந்த ஜனாதிபதி ஊடக பிரிவின் போட்டோகிராஃபர் சிந்தக பிரசன்ன இது பற்றிய நிகழ்வின் புகைப்படங்களை கட்டாயம் பதிவேற்றி இருந்திருப்பார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதன் மூலம் இது உத்தியோகபூர்வ விஜயம் அல்ல என்பது நன்கு புலனாகிறது. கனம் நீதிபதி அவர்களே, முதலில் இந்த சுற்றுப்பயணம் தொடர்பான பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆவணங்களில் இது தனிப்பட்ட விஜயம் என்று சொல்லப்பட்டிருந்தது. பின்னர் அது சுற்றுப்பயணமாக மாற்றப்பட்டது. அதன் பின்னர் உத்தியோகபூர்வ விஜயம் என்று எடிட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாம் சந்தேக நபரான ரணிலது செயலாளர் எல்லாம் தெரிந்து கொண்டே இப்படி செய்திருக்கிறார். அவர்தான் இந்த உத்தியோகபூர்வமற்ற பயணத்துக்கான பணத்தை பெற அனுமதி வழங்கி இருக்கிறார். அதாவது முறையற்ற பயணம் ஒன்றை போய் அரச பணத்தையும் விரயம் செய்துவிட்டு வந்து பொது சொத்தை முறைகேடு செய்துவிட்டு கைதானதும் ஐசியூவில் போய் படுத்துக்கொண்டு ஒரு நோயாளியின் கட்டிலையும் அபகரித்து மீண்டும் பொது சொத்து ஒன்றை மோசடி செய்திருக்கிறார் என்று வெளுத்து கட்டிவிட்டு ஓய்ந்தார் திலீப் பீரிஸ். எல்லா வாதங்களையும் செவிமடுத்த நீதிபதி ஏப்ரல் 29 வரை இந்த வழக்கை ஒத்திவைப்பதாகவும் அப்போது சாட்சி இல்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் கருதினால் இந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியும் என்றார். ஆனால் திலீப் பீரிஸ் உடனே குறுக்கிட்டு தாம் மார்ச் மாதம் 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வில் ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போவதாக அதிரடி காட்டினார். இதை தீர்மானிக்க நீங்கள் யார் என்று கேட்டார்கள் ரணிலின் சட்டத்தரணிகள். அவர்களுக்கு சட்டமா அதிபர் வேறு, திலீப் பீரிஸ் வேறு என்று ஏதோ ஒரு அந்நிய உணர்வு ஏற்பட்டதோ தெரியவில்லை. சிவாஜியும் நானே, எம்ஜிஆரும் நானே என்று ரஜினி சொல்வது போல நான் தான் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜராகுபவர் என்றார் திலீப் பீரிஸ். திலீப் பீரிஸை போல ஒரு 100 அதிகாரிகள் அமைந்தால் என்னவாகும் இந்த நாடு? பார்க்கலாம். இந்த வழக்கு ஒரு தீர்மானமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசும் தன்னுடைய பங்குக்கு நீதிமன்ற கட்டமைப்பில் இருக்கும் ஓட்டைகளையும் தூசுகளையும் அடைத்துக் கொண்டு மிக துரிதமாக இயங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.